ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மந்த் என்ன மாதிரியான விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்க போகுது மேம்? ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அன்எக்ஸ்பெக்டடா. இன்னொன்னு, இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய அத்தியாயத்துக்கான கீ கிடைக்கும். ஓகே, தாராளமா இந்த மந்த் அவங்க முக்கியமான டிசிஷன் எடுக்கலாம். அந்த டிசிஷன் எப்படி இருக்கணும், எப்படி எடுக்கணும்னா அது அவங்களுக்கு ஃபேவரான டிசிஷனா தான் அவங்க எடுக்கணும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் மேம்? மணி ஃப்ளோ எப்பவும் போல இருக்கும். ஆனா இங்க மணி ஃப்ளோல என்ன ஒரு விஷயம் வந்து புதுசா நடக்கும்னா, ஆல்ரெடி ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குன்னா புதுசா இன்னொரு வருமானம் அதுல வந்து ஆட் ஆகும். ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மந்த் என்ன மாதிரியான விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்க போகுது மேம்? ஸோ துலாம் ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும்னா, ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல், இல்ல குருமார்களுடைய சந்திப்பு, இல்ல தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பணிகளை மேற்கொள்றது, ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இப்படி ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் அன்எக்ஸ்பெக்டடா. இன்னொன்னு, அந்த இவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய அத்தியாயத்துக்கான கீ கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். இத்தனை நாள் வந்து அது எங்க இருக்கு, அந்த கீ எங்க இருக்கு, என்ன பண்றது, எப்படி பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது தெரியாம இருப்பாங்க. ஆனா இந்த மந்த் அவங்களுக்கு அந்த டோர் ஒன்று க்ளோஸ்ல இருக்குது. எல்லா பிளஸிங்ஸா இருக்கட்டும், அடுத்த ஸ்டேஜா இருக்கட்டும், அதுக்கான டோர் ஒன்று இருக்கு, க்ளோஸ்ல இருக்கு. அந்த டோர் எப்படி ஓப்பன் பண்றதுன்றது கீ அவங்களுக்கு வந்து இந்த மந்த் கிடைக்கும். அது அவங்க வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதனுடைய நாலேஜ் கூட இப்ப இந்த பதிவு பாக்குறாங்கன்னா கூட பார்த்துட்டு மறந்துடுவாங்க. ஓகே, ஆனா அது நடக்கும். ஸோ அது நடக்கும் போது அப்போ இந்த பதிவு வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாங்கன்னா தாராளமா இதை வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜ் நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையோட ஒரு புதிய அத்தியாயத்துக்கான கதவுகள் திறக்கப்படுதுன்றப்போ அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஸோ சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா இந்த மந்த் எடுக்கலாமா? துலாம் ராசி தாராளமா இந்த மந்த் அவங்க முக்கியமான டிசிஷன் எடுக்கலாம். அந்த டிசிஷன் எப்படி இருக்கணும், எப்படி எடுக்கணும்னா அது அவங்களுக்கு ஃபேவரான டிசிஷனா தான் அவங்க எடுக்கணும். இது வரைக்கும் மத்தவங்களுக்காக எடுத்தது இருக்கலாம், இல்ல எடுக்காம கூட மத்தவங்களுக்காக எடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மந்த் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு, அவங்க மனசாட்சிப்படி அவங்களுக்கு ஃபேவரானதா, அவங்களுக்கு ஹானஸ்டானதா, அப்படியாப்பட்ட டிசிஷன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். மற்றபடி மற்றவங்களுக்காக டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் மேம்? ஸோ துலாம் ராசிக்கு இந்த மந்த் மணி ஃப்ளோ ஆனது, மணி ஃப்ளோ எப்பவும் போல இருக்கும். ஆனா இங்க மணி ஃப்ளோல என்ன ஒரு விஷயம் வந்து புதுசா நடக்கும்னா, புதிய ஒரு 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 விஷயத்த யோசிப்பாங்க, ஒரு விஷயத்த டிசைட் பண்ணுவாங்க. அவங்க ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ஒரு கிரியேட்டிவிட்டி உருவாகும், இல்ல புதிய வருமான வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குன்னா புதுசா இன்னொரு வருமானம் அதுல வந்து ஆட் ஆகும். அப்புறம் வருமானம் பத்தின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படிதான் நம்ம மந்த்லி ஏர்னிங்ஸ் இப்படிதான் இருக்கணும், நம்மளோட நெட்வொர்க் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும், இல்ல அடுத்த கட்டம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கான ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். சில பேர் இந்த பிசினஸ் ரீதியா இருக்கிறவங்களுக்குலாம் ஸோ மணி வரும், ஆனால் வந்து எதையும் பிளான் பண்ணி பண்ணால் அது உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மந்த் வந்து துலாம் ராசி என்பவர்கள் எந்த விஷயத்துல வந்து பவுண்டரிஸோட இருக்கணும்? ஸோ துலாம் ராசி இவங்க எதுல பவுண்டரிஸோட இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அதுல வந்து பவுண்டரிஸோட இருக்கணும். என்கிட்ட நல்ல வருமானம் இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அதனால மற்றவங்க என்ன தேடி வரவங்களுக்கு நான் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், உதவி செய்யலாம். ஆனா அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்புறம் இவங்க யார்கிட்ட கடன் வாங்குறாங்கன்றதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கடன் கொடுக்கறது, வாங்குறது, இதுல ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும். உதவி செய்யறது, உதவி வாங்குறது, இதுலயும் ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும். தேவைக்கு மீறின உதவி கூட அவங்க கொடுக்குறாங்களேன்னு வாங்கிக்கிறது கூட நாளைக்கு அது இவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிடும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பவுண்டரி செட் பண்ணி ப்ளே பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, தேவைக்கு மீறி வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த மந்த் இவங்க ஒரு விஷயம் பண்ண போறாங்க, ஒரு புது துவக்கம் இருக்க போகுது அப்படின்னா எந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான லக்கியான கலர்ஸ் இந்த மந்த் செப்டம்பர் மந்த் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரெட் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம், ப்ளூ அண்ட் பர்பிள் யூஸ் பண்ணலாம், கோல்டன் கூட 5 கலர்ஸ் வருது. ரெட், ஒயிட், ஸ்கை ப்ளூ, பர்பிள், கோல்டன் கலர், இந்த 5 கலர்ஸ் வந்து ரேண்டமா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ்.
ஸோ எந்த விஷயத்த வந்து துலாம் ராசி என்பர்கள் இந்த மந்த் பண்ணாதீங்க, ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ துலாம் ராசி எந்த விஷயத்தை இவங்க ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணோம்னா, தான் மனசு எதுலெல்லாம் கஷ்டப்படுதோ, எந்த விஷயங்கள்லாம் கஷ்டப்படுதோ, இல்லை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ இதுல இருந்துலாம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களோட மனசுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய மனசை மைண்டை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அதை வந்து ஹார்ட் பிரேக் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணி இவங்க வெளியே வரணும். ஸோ அப்படியாப்பட்ட சூழல், அப்படியாப்பட்ட மனிதர்கள், அப்படியாப்பட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மந்த் துலாம் ராசி என்பர்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? துலாம் ராசி என்ன விஷயம் இவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது பார்க்கும்போது, புதிய கான்வர்சேஷன்ஸ் வந்து உருவாக்கலாம். புதிய புதிய நபர்கள் கிட்ட வந்து பேசுறது, இவங்களுடைய புதிய விஷயங்களை பத்தி ஷேர் பண்றது, இப்படியான ஸோ கான்வர்சேஷன் சார்ந்து ஒரு விஷயங்களை தாராளமா இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி, அடுத்து இதை எப்படி எடுத்துட்டு போலான்ற கிரியேட் பண்ற விஷயங்கள், ஸோ புதிய சிந்தனைகளா இருக்கட்டும், புதிய பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மந்த் அவங்க ஃபாலோ பண்ணா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, எல்லாமே வந்து ஒரு நியூ கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறது, ஸோ எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கும் போது அது வந்து சக்சஸ் கிடைக்கும்னு இருக்கீங்க. சூப்பர். துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து டைரக்ட் மூலமா ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இவங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ ஐ லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சொல்லுங்க.